இல்லை என்றால் இத்தனை ஆயிரம் மக்கள் கூடியிருக்கிற இது போன்ற ஒரு மாநாட்டை மற்றவர்களால் நடத்துகிற பொழுது அந்த மாநாட்டு திடல போய் பார்த்துட்டு வாங்க போது, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். காவல்துறை அதிகாரி இடத்துல கேளுங்க, நல்லா சொல்லுவாங்க. இவ்வளவு பேர் கூடுற கூட்டத்துக்கு இதுல 4ல் 1 பங்கு போலீஸ்காரங்களை பாதுகாப்பு போடும் காவல்துறை. அவ்வளவு சண்டை, அவ்வளவு ஈட்டிசிங், அவ்வளவு பொம்பளை பஞ்சாயத்து, ஆம்பளை பஞ்சாயத்து, குடிகார பிரச்சனை, ஸ்டால்ல சண்டை, கக்கூஸ் போற இடத்துல சண்டை, குடிச்சு புட்டு ரகல. ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து கலைத்தவர்களை வீட்டுக்கு செல்வதற்குள்ளாக காவல்துறை அதிகாரிகளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். ஒரு சப்தம் உண்டா? ஒரு கலவரம் உண்டா? பெண்களுக்கு எதிரான ஒரு சீண்டல் உண்டா? ஒரு ஈவ்டீசிங் பிரச்சனை உண்டா? பெண்கள் பகுதியில் ஆண்கள் கடந்து செல்கிற ஒரு நிகழ்வாவது உண்டா? எப்படி உருவானது? இஸ்லாம் உருவாக்கியது. இஸ்லாத்துடைய போதனை விபச்சாரம் குறித்து, பாலியல் ஒழுங்குகள் குறித்து அல்லாஹ்வும் அவனது தூதரும் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறை நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம், ஒரு தாக்கம். நம்ம இத்தனை ஆயிரம் பேர் இருந்து பஞ்சாயத்து இல்ல, பஸ்ல ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருப்பான். தனித்தனியா சீட்டை போட்டு பிரிச்சு வைக்கலாம், முடிஞ்சிச்சு கதை. பஸ் விட்டு இறங்கும்போது பஞ்சாயத்தோட இறங்கணும். ஒரு 20 நிமிட பயணம், ஒரு அரை மணி நேர பயணம், அதற்குள்ளே 1008 கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை சொல்லி நல்ல கண்ணியமான மக்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் மதுஹப் நூட்களை திறந்து பார்த்தால் ஆண் பெண் ஒழுக்கத்தை சிதைக்கிற கேவலமானவர்களை, விபச்சாரிகளை உருவாக்குவதற்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ எல்லாத்துடைய தொகுப்பாக, பாவம் செய், தண்டனை பெறாமல் தப்பிப்பதற்கு நான் வழி சொல்லி தருகிறேன் என்று சொல்லுகிற வழிமுறை மதுஹபின் வழிமுறை. ஒன்னே ஒண்ணு சொல்ற உதாரணத்துக்கு, அதையே சொல்ல ஆரம்பிச்சா பெரிய பட்டியலா நீண்டும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். பாலியல் குற்றம் செய்கிற ஒரு ஆணையும் பெண்ணையும் கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். உடனே அவன் சொல்றான், இவன் பொஞ்சாதிங்களாம். பொஞ்சாதினா அதுக்கு பேர் குற்றமே கிடையாது, அது நன்மையான காரியம். இல்லறத்தில் ஈடுபடுவது மார்க்கத்திலே நன்மையை பெற்று தருகிற காரியம். ஆனா குற்றத்திலே ஈடுபட்ட ஆணையும் பெண்ணையும் கையும் களவுமாக பிடித்த உடனே மதுஹப் சொல்லி தருகிறது, எவனாவது புடிச்சிட்டானா நைட்ல 2 மணிக்கு கள்ளத்தனமாக செவரேறி குதிக்கிறத பார்த்து வெளியில வீட்டு கதவு பூட்ட போட்டு ஆளை கையும் களவுமா புடிச்சுட்டா தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்லி தர்றேன். என்ன வழி? பின்வழியா ஏறி குதிச்சு போற வழி அல்ல, நேரா கதவை திறந்துட்டு வெளியே வா, முன்னாடி நிக்க மக்கள்கிட்ட சொல்லு, இவையும் பொஞ்சாதின்னு சொல்லு. எப்படி சொல்லணுமா? ஒயின்கானத்து ஜௌஜத்தன் லில் கைர், அவள் வேறு ஒருத்திக்கு மனைவியாக இருந்தாலும் சரியே, அடுத்தவன் பொஞ்சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டின்னு சொல்லு, ஃபலா ஹத்த, அதற்கு தண்டனை கிடையாது. இதை சொல்லி நீங்கள் இஸ்லாத்தை வளர்த்து விடுங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் வளர்கிற மார்க்கம் தானே, அடுத்தவர்களை ஈர்க்கிற மார்க்கம் தானே, அறிவாளிகளை, யோகியர்களை, நாகரிகமானவர்களை உள்ளே வந்து குழும செய்கிற மார்க்கம் தானே. இந்த தகவலை உலகத்திற்கு பகிரங்கமாக மேடை போட்டு எடுத்து சொல்லி, இதோ இந்த அற்புத சித்தாந்தம் இருக்கிறது, உள்ளே வாருங்கள் என்றால் எல்லா அயோக்கிய பயிலும் மூட்டை முடிச்சோட உள்ள வந்து சேர்ந்துருவான். இது ஒரு கொள்கையா? ஒரு இஸ்லாமிய பண்பாடா? விபச்சாரத்திற்கு 100 கசையடி கொடு, திருமணமானவன் செய்தால் மரண தண்டனை கொடு என்கிற அளவிற்கு கடுமையான சட்டத்தை உருவாக்கி இருக்கிற மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட தகவலா? இப்படி ஒன்றா இரண்டா எதை எடுத்தாலும் அசிங்கம், ஆபாசம், தவறு, பிழை. ஒரு பள்ளிவாசல்ல இதை விட்டுருங்க, நடைமுறை வாழ்க்கையை விட்டுருங்க, இபாதத்தை எடுத்துக்குவோம். இஸ்லாத்துல முக்கியமான இபாதத்து தானே, வழிபாடுகள் தானே, அதுக்கு நிகரா ஒண்ணும் கிடையாது தானே. தொழுகை, தொழுகை குறித்து அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்காக ஒரு மனிதர் நின்றார், அவள் தனது இறைவனோடு பேசுகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம். இதா காம அஹதுக்கும் இல ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹ்.
உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்றால் அவர் தனது இறைவனோடு உரையாட துவங்கிவிட்டார். அல்லாஹ்வோடு பேசுகிற பாக்கியம். ஒரு தலைவனோடு, ஒரு முதலமைச்சரோடு, ஒரு பிரதமரோடு, ஒரு காவல்துறை அதிகாரியோடு, மக்கள் மத்தியிலே மதிப்பு பெற்றிருக்கிற ஒரு மனிதரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு மனிதனும் பூரித்து போகிறான். அவருக்கு அருகிலே நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்கிறான். அந்த போட்டோவை தன்னுடைய வீட்டிலே கடையிலே மாட்டி வைத்துக் கொள்கிறான். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில ஒரு தலைவனுக்கே ஈடுபாடு இருக்கிறது என்றால், சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற இறைவனோடு பேசுகிற வாய்ப்பு என்றால் சாதாரணமான வாய்ப்பா? எவ்வளவு உன்னதமான, எவ்வளவு புனிதமான வாய்ப்பு. இஸ்லாத்துல அதுக்கு எவ்வளவு செய்தி. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வோடு பேச போறேன், நான் சொல்லி தரதெல்லாம் கவனமா குறிச்சிக்க. குது அந்நிய மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து உங்களுடைய வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். சல்லு கமார் ஐத்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்தாங்க. தக்பீர் கட்டுறதுல இருந்து, உது செய்யறதுல இருந்து, ருக்கு போறதுல இருந்து, சஜ்தா போறதுல இருந்து, அத்தையாத் இருக்கிறது எப்படி, சலாம் கொடுக்கிறது எப்படி, தொழுகைக்கு பிறகு துவா எப்படி, திக்ர் எப்படி, இன்ச் பை இன்ச்சா சொல்லி தந்தாங்க. என்ன மிஸ் ஆயிடக்கூடாது. ரப்புல் ஆலமீனோடு பேச போற, சர்வலோகங்களுக்கு அதிபதியாம அவ்வளவு கண்ணியமா பேசு, உன்னை அலங்கரிச்சுக்க, ஈடுபாடு காட்டு, சோம்பேறித்தனமா இருக்காத, பசியோடு தொழுவாத, தூக்கம் வந்தா தொழுவாத, எத்தனை கட்டுப்பாடு. இப்படி நபிகளாரால் பார்த்து பார்த்து கற்றுத்தரப்பட்ட தொழுகை என்ற வழிபாட்டை இந்த மதுஹப் நூட்கள் எவ்வளவு கேவலப்படுத்துகிறது தெரியுமா? அந்த தொழுகைக்கு உங்களை தலைமை தாங்கி வழி நடத்துகிற தலைவர் யார், எப்படிப்பட்டவர்? நபிகளார் சொன்னார்கள், அக்ரவுக்கும் குர்ஆனா, உங்கள யாரு அழகான முறையில அதிகமாக குர்ஆனை கற்றிருக்கிறாரோ அவரே உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும். எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தானே. ஆனா மதுஹப் சொல்லுது கேளுங்க, ஹனஃபி மதுஹப் சொல்லுது கேளுங்க. நீங்கள் உங்க பள்ளிவாசல்ல தொழுகைக்கு இமாமை தேர்வு செய்கிறீர்களா? அஸ்மஹும் வஜ்ஹா, முதல்ல அவர் முகத்தால் அழகாக இருக்கிறாரா, அழகிய முகமுடையவரா, அதை பாரு. அவர் மூஞ்சி நல்லா இருக்கணுமா? அதுக்கு என்ன அளவுகோல்? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெள்ளையா இருக்கணுமா? சோப்பா இருந்தா தப்பு செய்ய மாட்டாரு, ரொம்ப ஒழுக்கமா கரெக்டா இருந்துருவாரா? நல்ல கத்தி மூக்கு நீட்டமா இருக்கணுமா? அப்ப ஆப்பிரிக்காரங்க தொலை வைக்க கூடாது, ஜப்பான்கார மூக்கு சப்புன்னு இருக்கு, தொலை வைக்க கூடாது. யாருதான் தொலை வைக்கிறது? யாரு சொன்ன செய்தி? அஸ்மாஹும் வஜ்ஹா, முகம் அழகாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ் படைத்திருக்கிற அனைத்துமே அழகு என்று நம்ப வேண்டிய மார்க்கத்திலே முகத்தால் அழகு என்று தனியாக ஒரு பிரிவினை உண்டா? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களிலே மிகச்சிறந்த மிக அழகான படைப்பாளர் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். மனித படைப்பு முழுவதும் அது கருப்போ சிவப்போ, புள்ளமோ நெட்டையோ, உயரமோ உயரம் குறைவோ, மாநிறமோ அதிக நிறமோ, எப்படி இருந்தாலும் அனைத்து மனிதர்களும் அழகான படைப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் மதுஹப் சொல்கிறது, இமாமா இருந்தா அழகான ஆளை தேர்வு செய். இதை எந்த இமாமாவது சொல்லி கடைபிடிச்சிருக்கிறாரா? மதுஹப் அப்படித்தான் சொல்லுது. நம்ம அதுக்கெல்லாம் ஃபிட் கிடையாது, அதனால நீங்க வேற ஆளை பாருங்க, என் மூக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சப்பையா இருக்குது, அன்னப்பளவு மூஞ்சில இருக்குது, அதனால நீங்க பக்கத்து மாசால போய் ஆள் தடுங்கன்னு சொன்னீங்களா, வருமானம் வருதுன்னு உடனே புசுக்குன்னு வந்து உள்ள பூந்துட வேண்டியது. சரி, அதாவது பரவாயில்ல விடுங்க, அதை அடுத்து சொல்லப்படுகிற விவரங்களை கேளுங்கள், இன்னும் கொடுமை. அக்ஸருஹும் ஹஸபா, அவர்களில் யார் குலத்தால் பெருமை உடையவராக இருக்கிறாரோ அவரை தேர்வு செய்யுங்கள். குலப்பெருமையை சாகடிக்க வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நிறத்தால், இனத்தால், பாரம்பரியத்தால் எந்த உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்பதை கற்றுத்தந்த வந்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். திருமணத்திற்கு பெண் தேடுகிற பொழுது கூட குலத்தை மையமாக வைத்து பெண் தேடி விடாதே என்று அறிவுரை சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். குலப்பெருமை என்றைக்குமே நீடித்து நிலைத்து இருக்காது, இறையச்சத்தையே தேர்வு செய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகளாருடைய அத்தனை பொன்மொழிகளையும் காலில் போட்டு மிதித்து விட்டு குலப்பெருமை உடையவரை உன் இமாமாக தேர்வு செய் என்கிறீர்களே. அடுத்து சொல்கிறார்கள், அதைவிட கொடுமை, சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன்,
அழகான பொஞ்சாதி உடையவராக இருக்க வேண்டும். எவன் உண்டாக்கலாம் தெரிஞ்சு போச்சா? கல்லப்பே எவனோ ஆலிம் சாமார் பொண்டாட்டிய பூரா பார்க்கணும்னு பிளான் போட்டுருக்கான், எழுதிட்டான். சும்மல்ல ஹசன் சௌஜத்தை வீட்டுக்காரையை கூட்டிட்டு வா காஜர்த்து, முதல்ல ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி உன் பொஞ்சாதிய பார்க்கணும். எழுதி வைத்ததை சொல்லவும் முடியாது, இந்த செய்தி ஆலிம்கள் சொல்லவும் இல்லை. ஒருவேளை அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா? அதுவும் இல்லை. ஏன்? வைத்துப்பாட்டுக்கு பஞ்சாயத்து வந்துருமே. தலை பெரிதாக உறுப்பு சிறிதாக இமாமத்துக்கான தகுதிகளாக இப்படி எண்ணற்ற பல செய்திகள். இதையெல்லாம் ஏன் உருவாக்கினார்கள்? சுயநலத்திற்கு, வருமானத்திற்கு. தங்கள் இஷ்டம் போல் எதையும் சொல்லலாம். குர்ஆனும் ஹதீஸுமே மார்க்கம் என்று சொன்னால் விரும்பியதையெல்லாம் சொல்ல முடியாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட பொய்யான சித்தாந்தம், இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட போலி சித்தாந்தம். குர்ஆனும் ஹதீஸும் இருந்தால் ஆலிம்கள் இன்றைக்கு இருப்பதை போல இருக்க முடியாது. ஒரு மேடை போட்டாலே ஆலிம்கள் பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்படுகிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் வந்தால் எல்லாம் அழிந்து போகும். இங்க மேல போட்டாச்சு, மாநாடுதான், பெரிய கூட்டம் இருக்கிறது, மக்கள் திரளுக்கு தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர்களின் புகழ் பாடல் ஏதேனும் இங்கே நடந்திருக்கிறதா? யாரை பத்தியும் யாரும் பேசல. தணிக்கை குழு உறுப்பினர் வந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாநில பேச்சாளர் வந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாநில தலைவர் வந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாரை பத்தியாவது யாராவது பேசினாங்களா? ஏன் பேசுனா எங்களுக்கு கசக்குமா? மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இனிக்கும் அப்படித்தான் எங்களுக்கு இனிக்கும். காலர் தூக்கி விட்டுக்கலாம். நம்ம யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? பேசுப்பா. தலைவர்களை பற்றி புகழ் பாடுவது மாநாடுகள், கூட்டங்களுடைய நோக்கமாக இருக்கிறது, ஆலிம்களுடைய பேச்சாக இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே மார்க்கம் என்று வந்தால் இவை அனைத்திற்கும் சம்மட்டி அடி கொடுக்கப்படும். ஹஜ்ரத் அவர்கள், ஹஜ்ரத் குப்லா அவர்கள் அப்படிலாம் பேச முடியாது. இன்னைக்கு அப்படித்தான். மீலாது விழா கூட்டம் போட்டால் பேச்சாளரை பேச அழைக்கிற பொழுது எப்படி பேச அழைப்பாங்க? நாடறிந்த நாவலர், உலகறிந்த பேச்சாளர், தலை சிறந்த எழுத்தாளர் ஹஜ்ரத் குப்லா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். பேரை கூட சொல்ல மாட்டானுங்க. பத்திரிக்கல அவருக்கு ஒரு பேர் இருக்கும், முகமது இப்ராஹிம், அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், என்ன மாதிரி இருக்கும். ஒன்னையும் சொல்ற ஹஜ்ரத் குப்லா. அவர் பேரை கூட சொல்ல, பேருக்கு பேரை வச்சிருக்கிறீங்க, பேரை அழிச்சிருங்க, சர்டிபிகேட்ல குப்லா எழுது. என்னடா குப்லான்னு கேட்டா ரொம்ப நாள் எனக்கு புரியவே இல்லை. என்னன்னு கேட்டா, மக்கள் தொழுகைக்காக எப்படி அவர்களுடைய முகமெல்லாம் காபா என்ற கிப்லா திசை நோக்கி முன்னிறுத்துகிறோமோ அதே போல நம்முடைய மார்க்க விஷயங்களுக்கெல்லாம் அவரைத்தான் முன்னோக்க வேண்டும். அதான் கிப்லாவுக்கு அர்த்தமா. இப்படி எவன் புகழுமா? தௌஹீத் ஜமாத்துல புகழ முடியுமா? குர்ஆன் ஹதீஸிலே புகழ முடியுமா? நபிகளாரை மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொல்லுகிற சித்தாந்தத்திலே புகழ முடியுமா? நபிகளாரே என்ன சொன்னார்கள்? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். புகழ்ச்சிக்கு எல்லை கட்டிய தலைவர், அந்த தலைவரை பின்பற்றுகிறவன் புகழ மாட்டான், புகழ்ச்சியை விரும்ப மாட்டான். அதை விரும்புகிறவர்கள் இந்த மாணவி வழியை ஏற்க மாட்டார்கள். அதை தவிர வேறு ஒன்றும் இதன் பின்னணியிலே இல்லை. ஆகையினால் நம்முடைய அமல்களுக்கு மறுமையிலே நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நம் கைவிரல்களை கடித்துக் கொண்டு நியாய தீர்ப்பு நாளின் பொழுது பதறக்கூடாது என்றால், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த இமாம்களை புறந்தள்ளி இருப்போமே என்று மறுமையிலே புலம்பக்கூடாது என்றால், நமக்கு முன்னால் இருக்கிற ஒரே வழி மதுகவை ஒழிப்போம், நபி வழியை கடைபிடிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.